உங்களோட 10th 12th மார்க் ஷீட் தொலைஞ்சு போயிடுச்சா? என்ன பண்ணுன்னே தெரியலையா? எங்க போய் வாங்கணும், யார்கிட்ட கேட்கணும்னு ஐடியா இல்லாம இருக்கீங்களா? நம்ம படிச்ச ஸ்கூல்லயே போய் அப்ளை பண்ணி வாங்கணுமா, இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் அப்ளை பண்ணி வாங்கணுமான்னு சொல்லி ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கீங்களா? இது எல்லாத்துக்குமான ஆன்சரை இந்த வீடியோல நான் டீடைல்டா சொல்றேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல தொலைஞ்சு போன உங்களோட மார்க் ஷீட்டை எப்படி வாங்கணும் தான் பார்க்க போறோம். இதுக்காக நீங்க எங்கேயுமே அலையவே தேவையில்லை. இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி வாங்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்க் ஷீட் வாங்க நான் கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட்குள்ள வந்துருங்க. இப்போ இந்த பேஜ்ல நிறைய சர்வீசஸ் லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கும். பட் நமக்கு தேவையான சர்வீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் மார்க் ஷீட் வாங்குறது தான். டூப்ளிகேட் மார்க் ஷீட் வாங்குறதுக்கு இங்க இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்களுக்கு 3 சர்வீசஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரேஷன் சர்டிபிகேட், செகண்ட் ஒன் டூப்ளிகேட் சர்டிபிகேட், லாஸ்ட் ஒன் சர்டிஃபைடு காப்பி ஆஃப் மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 சர்வீசஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. நமக்கு இப்போ டூப்ளிகேட் சர்டிபிகேட் தான் தேவைப்படுது. சோ நாம டூப்ளிகேட் சர்டிபிகேட்டை இப்ப கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல தான் நாம டூப்ளிகேட் சர்டிபிகேட்டை அப்ளை பண்ண போறோம். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஒன்ல டாக்குமெண்ட் டைப் கேக்குறாங்க. அதுல டூப்ளிகேட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்டிருக்காங்க. அதுல 10th இல்ல 12th சொல்லி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரோல் நம்பர் கேக்குறாங்க. அதுல உங்க ரோல் நம்பரை கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த இயர்ல கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுல நீங்க எந்த இயர்ல கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதை இங்க கரெக்டா என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மந்த்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல நீங்க மார்ச்ல எக்ஸாம் எழுதினா மார்ச்னோ இல்ல மேல எக்ஸாம் எழுதினா மேனோ, அதுவே அக்டோபர்ல எக்ஸாம் எழுதினா அக்டோபர்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட நேமை கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டா என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட மெயில் ஐடியை கரெக்டா என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுல உங்க அட்ரஸ் பின்கோடோட கரெக்டா என்டர் பண்ணணும். ஏன்னா நீங்க எந்த அட்ரஸ் என்டர் பண்றீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் இந்த மார்க் ஷீட் டெலிவரி ஆகும். அதனால உங்க அட்ரஸ் கரெக்டா பின்கோடோட என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல எஃப்ஐஆர் காப்பி அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல நீங்க டாக்குமெண்ட் மிஸ் ஆனதுக்கான ஒரு எஃப்ஐஆர் காப்பி எடுத்திருப்பீங்களா, அதை வந்து இங்க அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட போட்டோ ஐடி கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் டிசி கேட்டிருக்காங்க. அதுல உங்க டிசியை ஹெச்எம் கிட்ட கையெழுத்து வாங்கி அப்லோட் பண்ணிருங்க. இப்போ கீழே கொடுத்திருக்க அந்த கேப்சாவை என்டர் பண்ணிடுங்க. கேப்சாவை என்டர் பண்ணதும் கீழே இருக்க அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணதும் உங்களோட அப்ளிகேஷன் இங்க சப்மிட் ஆகிடும். உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆனோனே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அது வெரிஃபை பண்ணிட்டு உங்க சர்டிபிகேட்டை உங்க அட்ரஸுக்கு அவங்களே அனுப்பி வச்சிருவாங்க. இதே போல நீங்க ஈஸியா உங்களோட தொலைஞ்சு போன மார்க் ஷீட்டை வாங்கிக்க முடியும்.